Hi friends, welcome to 1C Recipes and Vlogs. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் தேங்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம நார்மலாக செய்கிற தேங்காய் சட்னி டேஸ்ட் ஹோட்டலில் சாப்பிட்டோம் அப்படின்னா கிடைக்காது. அங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க. அது என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரொம்பவே சிம்பிளான இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க. அதுவே ஒரு சூப்பர் டேஸ்ட்டு தருது. அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் அதோட டேஸ்ட். இப்போ இந்த தேங்காய் சட்னி பண்ணுறதுக்கு சின்ன கப்பில் 1 கப் அளவு தேங்காய் எடுத்திருக்கேன். நான் கட் பண்ண தேங்காயை எடுத்திருக்கேன். நீங்கள் துருவின தேங்காய் எடுத்தாலும் இந்த கப் அளவு எடுத்துக்கோங்க. அதாவது இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் இந்த கப் அளவு எடுத்துக்கோங்க. அடுத்து 3 பச்சை மிளகாய், ரொம்ப சின்ன சைஸ் அளவு இஞ்சி. அந்த சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் இது தான். முந்திரி பருப்பு தான் அதில் சேர்த்து அரைக்கிறாங்க. 5 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். இப்போது இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். இப்போ இந்த சட்னி அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு அடுத்து இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஃபைனாக ஸ்மூத் பேஸ்ட் அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். ஒரு சிலருக்கு தேங்காய் சட்னி மட்டும் இருந்தால் போதும், இட்லி தோசை எவ்வளோ வேணால் சாப்பிடுவாங்க. ஒரு சிலருக்கு தேங்காய் சட்னி மட்டும் பிடிக்காது, கூட ஏதாவது தக்காளி சட்னி, கார சட்னி இந்த மாதிரி வைக்கணும். ஸோ இந்த தேங்காய் சட்னி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதில் உங்களுக்கு தண்ணி கன்சிஸ்டன்சி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சிலருக்கு கெட்டியாக சட்னி இருந்தால் பிடிக்கும், ஒரு சிலருக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் பிடிக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த சட்னியை தாளிக்கிறதுக்காக ஒரு தாளிப்பு கரண்டியில் 1 டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு, கொஞ்சமாக உளுந்து, 1/4 டீஸ்பூன் அளவு உளுந்து. இப்போ இது ரெண்டும் நல்லா வெடிக்குது. இந்த டைமில் நம்ம மிளகாய் வத்தல் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மிளகாய் வத்தல் காரம் தராது, தாளிக்கிறதுக்கான மிளகாய் வத்தல் இது. ஒரு 3 மிளகாய் வத்தல் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. கருவேப்பிலை சேர்க்கும் பொழுது நம்ம கழுவிட்டு ஆட் பண்ணுறதுனால ஃபயர் வரும், அதனால் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணுங்கள். இப்போ நம்ம தாளித்ததை நம்ம சட்னியில் கொட்டிடலாம். நம்மளோட சுவையான ஹோட்டல் ஸ்டைல் தேங்காய் சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.